ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஸ்னேகா வீட்டுக்கு கிளம்பியிருக்கோம். ஏன்னா அவன் வந்து நம்மளை ரொம்ப நாளாகவே கூப்பிட்டு இருந்தா. இன்றைக்கும் போகலன்னா அவன் நம்மளை உதன்னு உதச்சிருவா. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கா நம்ம போகாதனால. நேற்றுக்கு கூப்பிட்டா, நேற்றுக்கு நாங்கள் மலைக்கு போனோம். அப்போவே கூப்பிட்டா, நான் போகலை. ஆனால் அடுத்த நாள் நான் வந்து போகிறேன். இப்போ போயிட்டு இன்றைக்கி வந்தால் அவங்க வீட்டை ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்துங்க வள்ளியூருக்கு வந்துடுவோம். அதான் பிளானு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம், இப்போ போக போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்னேகா வீட்டை தான் பார்க்க போகிறோம். பை பை. வரீங்களா ஸ்னேகா வீட்டுக்கு? நீங்க வீடியோல பாருங்க. ஸ்னேகா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்னேகா நமக்காக சூப்பரா சுட சுட பிரியாணி பண்ணி வச்சிருந்தான்னு சொல்லவே நினைக்காங்க. அவங்க மாமியார் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்னேகா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தா, பாயாசம் பண்ணியிருந்தா, எல்லாமே சூப்பரா. காலையில இருந்து வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலா. பட் நம்ம நேரத்து கள்ளிக்குளத்துல போயிருந்தோம்ல, அப்பவே சொல்லியிருந்தேன் ஒருத்தங்க விருந்துக்கு வராங்கன்னு. அவங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அவங்களும் புதுமண தம்பதிகளா இருந்தனால அவங்க கூட உட்காந்து நிறைய குடும்ப இஸ்திரியா இருக்கனால அவளுக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு அக்கா வராங்கன்னா சரி அப்ப அந்த வீடியோவை நம்ம எடுத்து என்ன அக்கா கூடயே வீடியோ சேர்த்து போடலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிளான். குட்டீஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. குட்டீஸை காமிப்போம். இங்க வந்து மண்ணில் விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஆமா. ஹலோ ஷிஜோ, எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஸ்னேகா வீட்டு முன்னாடி சூப்பரா தான் இருக்கு பாருங்க. அந்த வீட்டு சைடுல ஒரு ஊஞ்சல் தானே ஸ்னேகா, ஊஞ்சலே தொங்க விட்டுருக்காங்க. அழகா காத்து வருது, நல்ல காத்து சூப்பரா வருது. ஆமா, வேப்ப மரத்து நிழல்ல நாங்க நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணுங்கிறதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு வாக்கிங் தானே பண்ணணும் நாங்க. ஆனா ஆமா, நெக்ஸ்ட் ஸ்னேகா வந்து எங்க ஸ்னேகா கூட்டிட்டு போற. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பாத்துருக்கலாம். நம்மளோட பாட்டு தண்ணி நிறைய இருக்கு. இப்ப நிறைய தண்ணி இருக்கான். அதை போய் நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த கோழியோட ஆள் தான் கத்துது, அதனால இது ரியாக்ட் பண்ணுது பாரு. அந்த கோழி இது சேவல் ரியாக்ட் பண்ணுது. அதோட ஆளு கத்துதுங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து கத்தாது, அது வெளியில இருந்து அது சவுண்ட் போடுது. கோழி கூட இருந்து கோழியோட லாங்குவேஜ் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுது. என்னன்னா அவங்க வீட்டு கோழி எங்க போனாலும் தெரியுது. ஸ்னேகாளுக்கு சவுண்டு கூட தெரியுது. பெரிய ஆளாயிடுறீங்கடி, ஊருக்காரங்களாவே ஆயிட்டீங்க. நாங்க டெய்லி அதை தானே பாத்துட்டு இருக்கோம்ல, அதனால நான் ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் கோழி எப்படி முட்டை போட வரும் அப்படிங்கறத ஒரு வீடியோல போட்டிருப்பேன். அதை நீங்க பாருங்க. அது எப்படி ஜம்ப் பண்ணி வரலையா? அது நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். நானும் பார்க்கணும். அதுதான் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம வெளியே எப்பவும் அந்த ஸ்னெயில் எடுக்க போனோம், மண்ணெல்லாம் போனோம்லாம் சொன்னோம்ல, அந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு அக்காவை கூட்டிட்டு போறேன். சிஜு சீனலும் பார்க்கட்டும். இது மாதிரிலாம் சிஜு சீனல் பார்த்ததே. வாத்தெல்லாமும் இப்ப பத்திட்டு போறோம். வாத்தெல்லாம் கூட்டிட்டு போய் அக்கா ஒரு கிராமத்து வாசியா மாத்த போறோம். வாத்த பத்திட்டு நாங்களும் அடாப்ட் ஆயிடுவோம். அதை கொண்டு போய் விட்டா அது தண்ணியில நல்லா ஜாலியா இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கு. நானே அதுக்கப்புறம் போகவே இல்லை. சரி இன்னைக்கு போயிடலாம். இன்னைக்கு போய் ஒரு பாயசம் வச்சிருந்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சொல்லி அவங்க நீ சொல்ல மாதிரியே நான் சொல்லிட்டேன். அப்படி சொன்னா எல்லாமே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நைட்டு சாப்பிடும் போதா பண்ணுவோம், பாத்துருவோம். இப்ப பயங்கர பசியில இருந்தாலும் எல்லாரும் கடகடன்னு சாப்பிட்டுட்டோம். அவங்கள சீக்கிரமே கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லியிருந்தோமா, அதனால அவங்களும் முன்னாடி வந்துட்டாங்களா. அவங்கள்ட்டையும் பேசிக்கிட்டே சமைக்கவும் செஞ்சதுனால நம்மளால வீடியோ எடுக்க முடியாம போயிட்டு. பட் எல்லாமே தெரிஞ்ச ரெசிபி தான். நான் இங்க தான் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போறேன். நாளைக்கு தான் நாங்க போக போறோம். எஸ், அதனால ஃபுல்லும் சரி போலாமா? ஓகே. டபுள் தமாகாவின் பயணங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இது அடுத்த டபுள் தமாகாவின் பயணங்கள். இப்போ நம்ம எங்க போக போறோம்? குளத்துக்கு. ஸ்னேகா ஊரோட டூரிஸ்ட் பிளேஸ் ஸ்பாட். அங்கதான் போக போறோம். காடு மேடு பள்ளம் எல்லாம் கடந்து தான் நம்ம அந்த இன்னடி பக்கத்துலயே வந்துட்டு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. ஓகே, சரிங்கிருமா, பார்த்து இறங்கணுமா இந்த இடத்துல. ஓகே, ஷினுல் ரொம்ப கேர்ஃபுல்லா இறங்குறால. ஷினுல் ஆழம்லாம் கிடையாது, தண்ணி வந்து அழுக்கு தண்ணி. சிஜு அங்க வரைக்கும் தண்ணி கிடக்குதுடின்னு. ஆனா இங்க யாருமே இதை யூஸ் பண்றதே இல்லையா? குளம் மாதிரி. பாண்ட் இது மழை வந்ததுனால தண்ணி இருக்குது. என்னாச்சு ஷினோ?
ரிவர்லாம் எவ்வளோ தண்ணி ஓடும், நீ ரிவர்லாம் பார்த்ததே இல்லை போல். இது பாண்ட். ஹெய்டன், இது இங்கே நீ வந்திருக்கியா ஹெய்டன்? இங்கே வந்திருக்கியா? அடிக்கடி வருவியா? கம்பு சென்னைக்கு போகுது. போங்க. இப்போ இப்படி சைடாக போய் நாங்கள் அந்த சைடு போக போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? அந்த சைடு போய் என்ன ஸ்னேகா பண்ண போகிறோம்? ஆ, ஓ சரி சரி சரி. அந்த சைடு போய் சும்மா பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வந்திருக்கோம், ஊர் சுற்றி பார்க்க வேண்டாமா? அப்போ தானே டைம் பாஸ் ஆகும். என்ன ஸ்னேகா? அதனால் நாங்கள் அப்படியே சுற்றி போகிறோம். இப்போ மழை பெய்யாதனால சவுதியாக இல்லை, அதனால நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா சவுதியாக இருக்குமா இந்த இடம்லாம், நடக்க முடியாதான். சிஜோ எல்லாம் அழுக்கு தண்ணி சிஜோமா, போ. ம் சரி சரி. மணல் யாரோ கூட்டி வச்சிருக்காங்க, அப்படி தானே? அள்ளிட்டு போவாங்க. நீங்கள் ஏதாவது கூட்டி வச்சிருக்கீங்களா? சரி சரி, வாங்க வாங்க வா சீனல், ஓடி வா. அங்கே ஒரு மணல் கூட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆமாம் ஆமாம், வத்தி இருக்கு. இங்கெல்லாம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ வத்தி இருக்கு எல்லாம், மழை இல்லை. ஷிஜோ ஏதோ எடுத்துட்டானே. ஷிஜோ என்ன எடுத்த? நத்தை. இதுதான் ஷிஜோ சித்தியும் அந்த பாட்டியும் ஒரு நாள் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மழையில வரும்போது அந்த மண்ணு நல்லா நைஸா நல்லா வருது, தண்ணியோட சேர்த்து அடிச்சிட்டு வருது. அப்புறம் மழையே இல்லாத போது மண்ணெல்லாம் எடுக்க மாட்டாங்க. யாரோ மண் எடுத்து வச்சுக்காங்க அவங்க வீட்டுக்கு தேவைக்கு. அங்க உள்ள போனா நிறைய கிடக்குது. பட் மழை, ஆமா ஆமா, ரொம்ப அழுக்கு தண்ணியா கிடக்குது, கலங்கி போய் அப்படி கிடக்குது. பாரு என் ட்ரெஸ். வீர சாகசங்கள். சவுதியில விழுந்து விட்டாள். அடிப்பாவே இல்ல விழல, அக்கா கால் வச்ச இடத்துல வந்து பயங்கர சவுதி. இந்த இடத்துல தான் அக்கா கால் வச்சா உள்ள அமுங்கிட்டு. இங்க பாரு எவ்வளவு களிமண்ணா இருக்கு பாருங்க. உள்ள அப்படி கால் அமுங்கிடுச்சு. சகுதி அவளா வெயிட் இருக்கும் போல இருக்கு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா. வாங்க வாங்க போய் கழுவுங்க. நம்ம கழுவுறோம். ஓகே வாங்க. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சிவ்லா? ஒன்றும் இல்லை ஸ்னேகா, அப்படியே டபக்குன்னு கால் வச்சு என்னடா கால் மாட்டிட்டு வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு. அங்கே பாரு, இனிமேல் இந்த அழுக்கு தண்ணியில தான் என் காலை கழுவ போறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுக்கு தண்ணின்னு சொன்னேன். இப்போ ஆனா நல்லா பெருசா இருக்கு பாத்தியா? நானும் இங்கெல்லாம் வந்து பார்க்கல. பெருசா இருக்கு, நல்லா ரொம்ப பெருசா இருக்குது. இதுல வாஷ் பண்ணுவோமா? சரி வாஷ் பண்ண போறாங்க. ஏன்னா இது தூக்கி நடக்கும்ல, அவ்வளவு மண் இருக்கு பாப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோ. பாப்பா நீ கழுவாத. ஹேடன் அதுல சீச்சியா இருக்கு பாரு. அது கால் வைக்கிற அளவு கூட ஆழம் இருக்காது ஓரமா. சொல்லிட்டா நீ சிப்பி கண்டுபிடிச்சு என்ன பாக்கெட் குள்ள வைக்கலாம். யார் அதுக்குள்ள போடுவாங்க தெரியுமா? நீனா போடணும். அதான் சவுதி மண்ணு பத்தியா? அந்த சிப்பி பெட்டி போங்க, எதுக்குமே நிக்காதுங்க. நம்ம கால் தான் உள்ள போகுது பத்தியா? தண்ணியா இல்ல, சேஃப்ல. ஏய் சிஜோமா கால் வைக்காத. இது சவுதி மனுஷங்க. அதான் இந்த கலர் இப்படி இருக்கு. என்ன இப்போ இது சேஃப் கிடையாது. அதனால தான் இந்த வருஷம் யாரும் குளிக்கலன்னு நினைக்கிறேன். பத்தியா? ஃபுல் சவுதி மண்ணு. சிப்பி இந்த நத்தை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கலாம். அது பிள்ளைங்களுக்கு வேணுமா, அதனால அதை தேடி வேட்டை. அடுத்தது தேடுதல் வேட்டை. என்னம்மா என்ன இன்னும் 2 எடுக்கணும். வீட்டுக்கு போகணும். ஆமா, இப்போ அதுக்காக தான் இப்போ நானும் அக்கா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து தீவிரம் பிள்ளைக்கு எடுக்காதுக்காக தானே இவ்வளோ தூரம் அலைஞ்சி வரோம். வாங்க, தனியாக ஓடக்கூடாது. இப்போ நம்ம திங்ஸ்லாம் எடுத்தாச்சு. திங்ஸ்லாம் என்னது, நத்தையை பிறக்கியாச்சு. அது மழை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆமாம், நிறைய காக்கா வந்துருக்கு. நிறைய காக்கா இருக்கு பத்தியா? எதுக்கு வந்திருக்கு? எதுவும் சுற்றி கிடக்குமா? இதெல்லாமே பயணமா அடையிறதுக்காக இப்படி அலையுதோ. காக்காலாம் சீக்கிரமா அடைஞ்சிரும் போல இருக்க. அதான் அடைய வரும். சவுண்டு கேட்கணுமே மரத்துல. சவுண்டாக அடையும். ஆமா, அங்குள்ள மரத்துலயும் அடையும்.
சரி போங்க, என்ன இல்ல பண்ணுங்க? பூச்சில என்ன பார்வை, ஏதாவது கடிச்சு விட்டுரும். ஹெடன் வா. இப்போ நம்ம போயிட்டு என்ன பூ பறிக்கணும். குட்டீஸை விளையாட விட்டுட்டு அக்காவை வச்சு பூ பறிக்க போகிறோம். சுப்லாவை வச்சு பூ பறிக்க போகிறோம். கால கழுவப்படும் போராட்டம். நல்ல சவுதி, செம்ம சவுதி. போகவே மாட்டேங்குது ஒழுங்கா. இந்த செப்பலை கழுவுவோம். முளைக்காடு தண்ணியில தான் கழுவுவேன்னு செப்பல் வெயிட்டிங்ல இருந்திருக்கு. எவ்வளவு சவுதி. மொத்தமா செப்பலே உள்ள மூழ்கிட்டு அதை செப்பலை தேடி தான் நாங்க எடுத்திருக்கோம். ஆமா, நல்ல சகதி. இந்த சகதி மண் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் நாங்கள் பிள்ளைங்கள அந்த பக்கமாக விட்டுட்டு வேகமாக வந்துட்டோம். அடியிலலாம் இருக்கு, திருப்பி போட்டு கழுவேணுமே. என்ன பண்ற ஸ்னேகா? பொறுப்பானவ பார்த்தீங்களா? என்னோட டெய்லி வேலை. ஆமா, பூ பறிக்கணும், அப்பதானே பூ வைக்க முடியும். ஹேடன் அம்மாக்கு ஹெல்ப் பண்றான். பூ வச்சு தரேன். பூ உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கு. வச்சிருவோம் பாப்பாக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ அங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே தண்ணி கிடக்கிற இடத்துல அங்கே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என் தங்கச்சி நோ என்னோட டெய்லி ரொட்டீனை நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு பூ பறிச்சுட்டு இருக்கா. மேலே இருக்குன்னு சொல்லு அண்ணா கிட்ட. உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்னேகா. நானும் ஸ்னேகால் ஹெல்ப் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸ்னேகா. இன்னும் 4 வார்த்தை நல்லதா சொல்லு ஸ்னேகா. நல்லவாள் வல்லவாள். இப்போ பூ பறிச்சு கட்டியும் தர போறா அக்கா. நான் ஒரு தெரியும் தெரியும். நானாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பழகினேன். அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகிட்டேன். ஆமா, பூக்கிட்ட தெரியும். நான் இங்க வந்து தான் பழகினேன். நிறைய செடி இருக்குனால பழகினேன். இப்போ இது வந்து இந்த ட்ரீ வந்து என்னோட பொறுப்புல இருக்கு. இதெல்லாம் பறிச்சு கொடுத்துருவேன். சரி. கீழே ரெண்டுல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதுதான் மெயினான இது. மெயின் வேலை நம்ம கையில தான் இருக்கு. என்னம்மா இங்க பாருங்க, ஹெய்டி உட்கார்ந்துருக்கான். ஹெய்டி பூ வச்சிருக்கீங்கல்ல? எனக்கு சிக்கன் வேண்டாம் ஸ்னேகா. ஸ்னேகா செஞ்ச சிக்கனை பிள்ளைங்களாம் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கீழே உட்காரு ஷினோல், குதிக்க கூடாது. ஷினோலுக்கு ஒரு லெக் பீஸ், ஷிஜோக்கு ஒரு லெக் பீஸ். ஹெய்டி உங்களுக்கு வேண்டாமா சிக்கன்? நான் ஸ்னேகா வச்ச பாயாசம் குடிக்க போறேன். ஸ்னேகா வீட்டுக்கு வந்ததுனால ஸ்னேகாவோ பூ தந்துருக்கா. கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம ஊருக்கு போகும்போது பூ வச்சுட்டு போகணும். ஸ்னேகா குடும்ப இஸ்திரி இல்லாதனால கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் ஹெல்ப் பண்ணாம அவளுக்கு வீடியோ எடுத்துட்டேன். பொறுப்பானவள் என் தங்கச்சி. பார்த்துக்கோங்க, பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் ஸ்னேகா இந்த கிளிப்பிங். நீயும் வேலை செய்யற அப்படின்னு காமிக்கிறதுக்காக. செய். ஃபைனலாக தூங்க வந்தாச்சு. எல்லாரும் அங்கே ஹெய்டன் தூங்கியாச்சு. பெட்டி சட்டியை கட்டிட்டு தூங்குறதுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு. ஷிஜு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு சித்தி வீடு? நல்லா இருந்துச்சு. அப்போ நல்லா இருந்துட்டு வரியா? 10 நாள் எனக்கும் செம்ம ஹாப்பி. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா வந்து வீட்ல ஸ்டே பண்றா. அக்கா குட்டி பிள்ளைங்க எல்லாம் 4 வருஷம் அது நானே இருந்தது இல்ல பெருசா. கரெக்ட். அதுதான் அடுத்து நானும் சொல்லுவேன். நான் இருக்கும்போது அவ இருக்க மாட்டா அப்படின்னு. நானே 1 மந்த்துக்கு தான் வருவேன். இப்பதான் இந்த கொரோனா லீவு நல்லா ஹெல்ப் இல்லைன்னா ஸ்கூல் இருக்கும், நம்ம சென்னையில இருந்திருப்போம். ஆமா, கல்யாணத்துக்கு வந்தாலும் உடனே போயிருப்போம். டைம் இருக்கனாலதான் வந்திருக்கா. நாங்க எல்லாரும் கிளம்பி எங்க போறோம்? வள்ளியூருக்கு போய் பண்ணி அங்க போய் நாம பண்ண போறோம். நாளைக்கு காலையில வள்ளியூருக்கு கிளம்பலான் இருக்கோம். இப்பவுமே நைட் லேட் ஆயிட்டு என் பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நானும் அக்காவும் நல்லா கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு எப்பவும் போல லேட்டா தான் தூங்குவோம். எல்லாம் தூங்குற மூடுக்கு வந்துட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ். நல்லா மண்ணுல விளையாட்டு அப்பா செம்ம விளையாட்டு. ஸோ வெரி ஹாப்பி. என்னவா காலையில எழுப்பி பஸ் பிடிச்சி வள்ளியூர் போய் வள்ளியூர்ல போய் எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணோம். இவங்களையும் அந்த 8 மணி 10 மணி பஸ்ஸுக்கு ஆமா வரா. நானும் வரேன். நானும் ஹெடனும் போறோம். எல்லாருமே காலையில நாங்க கிளம்பி போறோம். ஸோ என்னமா வீடியோலாம் வள்ளியூர்ல இருந்து வரும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறோம். பாய் பாய்.